செல்வா உள்ளவா. என்ன இது? பரவாயில்ல உள்ளவா. வா செல்வா. எனக்கு எல்லாமே கோசி தான். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உணர்ந்தது நீயும் கோசி என் கூட இருந்தப்போ மட்டும்தான். எனக்கு எதுவுமே இல்லைன்னு இது வரைக்கும் எனக்கு தோணுனதில்லை. மற்றவங்களோட கதறலோ வலியோ எனக்கு புரிஞ்சதில்லை. ஆனால் இப்போ என்னால் முதல் முறையாக வலியை உணர முடியுது. கோசி இப்போ இல்லை, நீயும் என் கூட இல்லை. நான் உன்னை நேசித்தது மட்டும் நிஜம். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்ப்பனோ இல்லையோ தெரியல. கூப்பிடுறல யாரியா நீ?
ஏண்டா ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? நான் உன் நல்லதுக்காகவும் சொல்றேன்டா. இதை பாரு, நான் ஒரு தப்பு பண்ணி இழந்தது போதும். இன்னொரு இழப்புக்கு நான் தயாரா இல்லை. எனக்கு அவ வேணும், நமக்கு அவ வேணும்டா, புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டேன்னு அவர் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. சும்மா டென்ஷன் ஆகாத மச்சான். உன் மூட மாத்துறதுக்கு சூப்பரா ஒரு பாட்டு போறேன் கேளு. சிட்டுக்கு போன் அடி. அடிச்சானா சும்மா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், வருவான். அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், அந்த அக்கறையில தானே போய் பார்த்தேன். எனக்கு என்ன, அவராச்சு அவனாச்சு. அவ்வளவுதான் மாமா, விடு. என்ன அவ்வளவுதான் விடு? அப்படியெல்லாம் விட முடியாது. நான் அவனை தேடி போய் அடிச்சேன். சச்சா இல்ல மச்சான். எவன் கெட்ட நேரம் தெரியல, அவன் இருக்கும்போது வந்துட்டானுங்க. விட்டானா போய் அடிச்சிட்டான்ல. என்ன விட்டுற முடியுமா? அவன் வேற பார்த்து பயந்துட்டான்டா. அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது பண்ணி காம்ப்ரமைஸ் ஆயிடணும். கரெக்ட் மாமா. என்ன பண்ணலாம் சொல்லு. தெரியலண்ணே. அவனுக்கு இதுதான் பிடிக்கணும், அது செஞ்சிடலாம். அவனுக்கு தான் என்ன பிடிக்கணும் தெரியலையே. அந்த பொண்ணு அட்ரஸ் என்ன? நீங்க யாரு? குட்டி. குட்டினா? குட்டி. ஓகே. உங்க பேரு? சுப்பிரமணி. உட்காருங்க சுப்பிரமணி. பரவாயில்ல. அடே உட்காருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் பெரியவங்க பார்த்து பேச வேண்டிய விஷயம். உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. ஒரு பொண்ணு தானே? ஆமா. அவளுக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்க போற. அதுக்காக பாம்பேல பார்ப்பேன், டெல்லியில பார்ப்பேன், ஏன் மாப்பிள்ள அமெரிக்கால கூட பார்ப்பேன். பார்ப்பீங்களா மாட்டீங்களா? பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு குட்டி யாருன்னு தெரியாது. வாங்கம்மா உட்காருங்க. அட உட்காருங்க. இதெல்லாம் பெரியவங்க பார்த்து பேச வேண்டிய விஷயம். சுப்பிரமணி எங்க விட்ட? குட்டியை பத்தி தெரியாதுன்னு. குட்டியை பத்தி தெரியாது. அப்ப எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அது என் தம்பிக்கு பண்ணி வை. தம்பியா? ஏன் தம்பி? என்ன சரிதானே? என்ன? புரியுது புரியுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? பொண்ணு படிச்சு முடிக்கணும் தானே? படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும். இது வெறும் அட்வான்ஸ் புக்கிங் தான். ஐயோ, அதுக்கப்புறம் பெரியவங்களா பார்த்து முடிச்சுக்கலாம். அப்பா என்ன விஷயம்ப்பா? நீ போடி. நீ உள்ள போமா, உள்ள போ. என்ன ஒண்ணும் இல்ல சுப்பிரமணி. ப்ளீஸ். நான் கதையா சொல்றேன். எல்லாம் உன்னை பத்தி தான்மா. நீ லவ் பண்ற விஷயம் இவங்கிட்ட சொல்லலையா? என்ன? ஹலோ, யார் நீ? என்ன லவ்? இதோ பாருடா, என் தம்பி கூட சுத்தி என்ன லவ்னு கேக்குறா. என்ன பதிலா? இது யாரும் உன் தம்பி? சத்யா. சத்யாவா? பாத்தியா சுப்பிரமணி, என்னங்க சொல்றான்? நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏய் முதல்ல எந்திரச்சு வெளிய போ. யோ, சந்தியா. என்ன உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்க? ஏய் என்ன அப்பா மரியாதை இல்லாம பேசுற? ஐயய்ய சுப்பிரமணி, எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? தெரியாது. ஆதிநாராயணன். வீட்டுக்கு வர போற பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன? ஏய் முதல்ல வெளிய போ. என்னம்மா சந்தியா? சாரி சார். சுப்பிரமணி, என்ன பார்த்தல்ல, இவ்வளவு பொறுமையா மரியாதையும் யார்ட்டையும் பேசினது கிடையாது. உன்கிட்ட மரியாதை தானே பேசின. இடம் தெரியணும், சொல்லி வை. ஏய் போ முதல்ல. சந்தியா, கல்யாணத்துக்குள்ளயாவது மாத்தி வை. என்ன? சரி வரட்டா? என்ன மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சார்ஜ் எடுத்த பிறகு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைச்சேன். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? 4 பேர் சீரியஸாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேஸில் கூட உங்களுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. அப்படியே ஒன்றும் பண்ண முடியல? எஸ் மேடம், ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு முந்தின கேஸில் கூட குட்டியை பிடிச்சி உள்ளே தான் வச்சுருந்தேன். இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது, அவன் வெளியே போகிறது, திருப்பி அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது, திருப்பி அவன் வெளியே போகிறது.
இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் என் விட்னஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கான்.